நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது, கஷ்டங்கள அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது, யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட வந்து, "உங்களோட கஷ்ட காலத்துல தான் உங்களோட அதிர்ஷ்டம் ஆரம்பமாகுதுன்னு" சொன்னா நீங்க நம்புவீங்களா? எது நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க, இந்த கதைய கேளுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பவிஸ் லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரீஸ். வாழ்க வளமுடன். ஒரு காலத்துல ஒரு பெரிய காட்டுல ஒரு ஞானி ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர்கிட்ட பல பேரும் வந்து வாழ்க்கை பத்தின ஆலோசனைகளை கேட்பாங்க. அவரும் அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லுவாரு. ஒரு நாள் ரொம்ப கவலையோட ஒரு இளைஞன் அந்த ஞானியை பார்க்க வந்தாரு. அவரோட கண்கள்ல கண்ணீர், மனசுல பெரிய துயரம். ஞானி மெதுவா அவர்கிட்ட, "மகனே, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு கவலையா இருக்கிற?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த இளைஞன் அழுதுகிட்டே, "என்கிட்ட இருந்த எல்லா பொருள்களையும் திருடர்கள் திருடிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட இப்ப எதுவுமே இல்லை. வீட்டுக்கு போக கூட வழி இல்லை. சில பேர் எல்லாம் நல்லதுக்காக தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இதுல என்ன நல்லது இருக்குதுன்னு கேட்டாரு. ஞானி மெதுவா சிரிச்சுக்கிட்டே, "நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். உனக்கான பதில் அதுல இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்தாரு. ஒரு நாள் அந்த கிராமத்துல கடுமையான வெள்ளம் வந்துருச்சு. அந்த வெள்ளத்துல கிராமம் முழுவதுமா அழிஞ்சு போச்சு. விவசாயியோட வீடு, உணவு, சேமிச்சு வச்சிருந்த தானியங்கள் எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு. இதை பார்த்த விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டாரு. அப்ப அவரோட மகன் அமைதியா, "அப்பா, கவலைப்படாதீங்க. நடந்தது நல்லதுக்காக கூட நடந்திருக்கலான்னு" சொன்னான். அதை கேட்டதும் அவருக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. "என்ன முட்டாள்தனமா பேசுற? எல்லாமே போயிடுச்சு. நமக்கு உணவு கூட இல்லை, இருக்க வீடு இல்லை. இதுல என்ன நல்லது இருக்குது?" அப்படின்னு அவர் மகனை திட்டினாரு. "என் முன்னாடி நிக்காத, இங்கேருந்து போயிடு, என்னை தனியா இருக்க விடுன்னு" கோபமா கத்துனாரு. மனவேதனையோட அந்த பையன் அங்கேருந்து போனான். மாலை நேரம் வந்தது. ஆனா அந்த பையன் இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல. அப்ப விவசாயியோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அந்த நேரத்துல ஒரு மீட்பு படகு வந்து அவங்கள பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அப்ப ஒரு கிராமவாசி விவசாயி கிட்ட, "நீ அந்த பையனை தேவையில்லாம திட்டிட்ட. அவன் சொன்னது சரிதான். கடைசியில நம்ம எல்லாரும் உயிரோட காப்பாத்தப்பட்டுட்டோன்னு" சொன்னாரு. ஆனா அந்த விவசாயியோட மனசு இன்னும் அமைதியாகல. இதுல என்ன நல்லது இருக்கு? நமக்கு வீடு இல்ல, சாப்பிட உணவு இல்ல. இதுல என்ன நல்லது இருக்குன்னு கோவமா கேட்டாரு. அப்ப அவரோட மனைவி அவர்கிட்ட வந்து மெதுவா, "பணம் இல்லைனாலும் நாம எல்லாரும் உயிரோட தான் இருக்கோம். நம்ம கிட்ட நம்பிக்கை இருக்கு. நாம ஏதாவது ஒரு வேலை செஞ்சு வாழ்க்கையை நடத்தலாம். நான் பக்கத்துல இருக்கிற வீடுகள்ல வேலைக்கு போறேன்னு" சொன்னாங்க. அடுத்த நாள் விவசாயி வேலை தேடி நகரத்துக்கு போனாரு. அவர் பல இடங்கள்ல முயற்சி பண்ணியும் அவருக்கு எந்த வேலையும் கிடைக்கல. இப்போ அவருக்கு தன்னோட குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போறோங்கிற கவலை அதிகமாயிடுச்சு. இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் வேலை தேடி திரும்புறப்ப ஒரு ஞானியை பார்த்தாரு. அவர் தன்னோட துயரத்தை எல்லாம் அந்த ஞானிக்கிட்ட சொன்னாரு. அப்ப ஞானி அமைதியா, "இப்பவும் நான் சொல்றேன், உன் பையன் சொன்னது சரிதான். நடந்தது எல்லாம் நல்லதுக்காகத்தான்னு" சொல்லவும் விவசாயிக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. "என்கிட்ட எதுவுமே இல்லை, என் மகனும் என்னை விட்டு போயிட்டான். இதுல என்ன நல்லது இருக்குன்னு" கேட்டாரு. அப்ப அந்த ஞானி மெதுவா, "எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ற காலம் வரும். நீ கொஞ்சம் காத்துரு, கவலைப்படாதேன்னு" சொன்னாரு. அன்னைக்கு இரவு விவசாயி தன்னோட வீட்டில் அந்த ஞானியோட வார்த்தையை நினச்சிக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாச்சு. சில நாட்கள் கழிச்சு அவருக்கு ஒரு பெரிய வணிகரோட வீட்டில் வேலை கிடைச்சது. அந்த வணிகர் ரொம்ப நல்லவர். அவர் அந்த விவசாயிக்கு நல்ல சம்பளம் கொடுத்து வாழ்றதுக்கு சின்ன வீட்டையும் கொடுத்தாரு. ஒரு நாள் இரவு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. விவசாயி கதவு திறந்து பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டுட்டாரு. அது அவரோட மகன் தான். அவர் மகன் சிரிச்சுக்கிட்டே, "அப்பா, நீங்க நகரத்துக்கு வந்தது எனக்கு தெரியாது. நான் அன்னைக்கு வீட்டை விட்டு நகரத்துக்கு போயிட்டேன். முதல்ல ஒரு சின்ன வேலை செஞ்சேன். அதில் கிடைச்ச வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சு அந்த சேமிப்பை வச்சு ஒரு டீ கடை ஆரம்பித்தேன். அதனால் என் வாழ்க்கை மெதுவாக நல்லபடியாக மாறிடுச்சு." அவன் இப்படி சொன்னதை கேட்ட விவசாயி மகிழ்ச்சியில் கண் கலங்கினாரு. வாழ்க்கையோட சில நேரங்கள்ல எல்லாம் தவறா நடக்கிறது மாதிரி தோணும். ஆனா காலம் போக போக அதுக்கு பின்னால ஒரு பெரிய நல்லது இருக்கிறது நமக்கு புரியும்னு அப்பதான் அவர் உணர்ந்தார். இந்த கதையை கேட்ட அந்த இளைஞன், "சரி, ஆனா ஏன் பொருள்கள் எல்லாம் திருடப்பட்டதுல எனக்கு என்ன நல்லது இருக்குதுன்னு" கேட்டான். ஞானி சிரிச்சுக்கிட்டே ஒரு கல்லை எடுத்து அவன்கிட்ட காட்டினாரு. "நான் இந்த கல்லை காட்டில் கண்டெடுத்தேன். இது எனக்கு தேவைப்படாது. இதை நீயே வச்சுக்க" அப்படின்னு சொல்லவும் அந்த இளைஞன் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான்.
அந்த கல் சாதாரண கல் இல்லை, இரும்ப தங்கமா மாத்திர மந்திரக்கல். அந்த இளைஞன், என்னோட பொருள்கள் திருடப்படலைன்னா நான் இந்த காட்டுக்கே வந்திருக்க மாட்டேன், உங்களை சந்திச்சிருக்கவும் மாட்டேன், இந்த மந்திரக்கல்லும் எனக்கு கிடைச்சிருக்காதுன்னு மகிழ்ச்சியோட சொன்னான். இந்த கதை நமக்கு சொல்ற வாழ்க்கை பாடம் என்னன்னா, வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது. காலம் எல்லாத்தையும் மாற்றும். கெட்ட நேரத்தில் எடுக்கிற முடிவுகள் பின்னால வருத்தத்தை கொடுக்கலாம். அதனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கையை இழக்காதீங்க. ஏன்னா பல நேரங்களில் மிக மோசமான சூழ்நிலைகள் தான் வாழ்க்கையோட மிகச்சிறந்த மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கும். இந்த கதையோட கருத்து உங்க மனசுக்கு சரின்னு பட்டா எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.